பவருக்கு பஞ்சமே இல்லை. ஆக்சிலேட்டர் முறுக்குன்னா சையின்னு வரும் பார்த்தீங்களா. ஃப்ரண்ட்டை விட பேக் பிரேக் செம்மையாக இருக்குது. பிரேக் அச்சவொடனே சறுக்குன்னு பாருங்க. பின்ன ஃப்ரண்ட் பிரேக் பிடிக்கல, பேக்கு தான் அடிக்கிறான். பார்த்தீங்களா. ஃபோன் வந்து உங்களுக்கு ஆனில் இருக்கணும், அப்போ தான் இதில் மேப் காட்டும். உங்களுக்கு ஜிபிஎஸ் மேப் பாரு இதிலே வரும். பட் ஆனால் அதுக்கு ஃபோன் ஆனில் இருக்கணும். ஆனில் தான் அது வரும். அதுக்கு நான் ஃபோனே அங்கே வச்சு போயிடுனே. இதோ 750 போது வருங்க. இது 450, அது 750. அது போது 750. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். என் பேர் ரமேஷ். நீங்கள் இந்த சேனலில் புதுசாக இருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்டு போயிடுங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இந்த வீடியோ எதை பற்றினா, நீங்கள் ஒரு ஹிமாலயன் 450 இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் ஹிமாலயன் 450 வாங்க பிளான் பண்ணுறாங்கன்னா இந்த வீடியோ அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, நான் இந்த பைக்கை ஓட்டுறேன், எனக்கு இது எப்படி ஃபீல் ஆகுதோ நான் சொல்கிறேன். இந்த வீடியோவில் டெக்னிக்கல் ஸ்பெக்ஸு அந்த இதெல்லாம் அப்படின்னு எதுவுமே இருக்காது. எனக்கு பைக் ஓட்ட எப்படி ஃபீல் ஆகுதோ அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன், அவ்வளோதான். மற்றபடி டெக்னிக்கல் ஸ்பெக்லாம் பார்க்கணுன்னா நீங்கள் வெப்சைட்லேயே பார்த்துக்கலாம். இந்த வீடியோவில் நான் அதை பற்றி பேச வரல, ஓகேவா. சரி, இந்த வண்டி ஓட்டி எனக்கு ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷனாக தோணுது வைப்ரேஷன் தான். நீங்கள் ராயல் என்ஃபீல்டு இன்ஜின்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு முன்னாடி இருந்த வண்டி எல்லாமே வந்து வைப்ரேஷன் பயங்கரமாக இருக்கும். அதுக்கப்புறம் ஜே சீரிஸ் இன்ஜின் வந்தது, அதில் வைப்ரேஷன் பயங்கரமாக கம்மியாகிடுச்சு. வைப்ரேஷன் இல்லைன்னு கூட வச்சுக்கோங்களேன். இதுவும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். இது வந்து டோட்டலாக புது இன்ஜின் ராயல் என்ஃபீல்டுக்கு. ஸோ நல்லா தான் பண்ணியிருக்காங்க. வண்டிலாம் இன்ஜின் குறை சொல்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஆனால் பவருக்கு பஞ்சமே இல்லை. இதை பாருங்க, 40 bhp சர்ன்னு ஏறுது வண்டி. ஃபஸ்ட்டு லிக்விட் கூல் இன்ஜினில் ராயல் என்ஃபீல்டில் செதுக்கியிருக்காங்க வண்டியை. பவருக்கு பஞ்சமே இல்லை. ஆக்சிலேட்டர் முறுக்குன்னா சையின்னு ஏறும் பார்த்தீங்களா. அசால்ட்டாக போகுது. பட் ஆனால் வைப்ரேஷன் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. வைப்ரேஷன் வந்து எனக்கு ஒரு 5-6,000 RPM மேலே லெஃப்ட்டில் மட்டும் ஃபுட் ஸ்பெக்கில் மட்டும் லைட்டாக ஃபீல் ஆகுது. வைப்ரேஷன் ஒரு பஸ் கிருன்னு ஒரு மாதிரி இருக்குது. பட் அது மேனேஜபிள் தான். பெருசாக ஒன்றும் உங்களுக்கு வண்டியே ஓட்ட முடியாது அப்படின்ற அளவுக்குலாம் உங்களுக்கு வைப்ரேஷன் ஒன்றும் இருக்காது. மேனேஜ் பண்ணுற அளவு தான் இருக்கும். அது ஒன்றும் பெரிய இஷ்யூ இல்லை. எனக்கு இந்த வண்டியில் பிடிக்காத விஷயம் என்னென்னா, இந்த ஹேண்டில் பார் ஒரு மாதிரி டவுனில் இருக்க மாதிரி இருக்கும். அது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஃபஸ்ட்டுலாம் பிஎஸ்எஸ் சைக்கிளில் ஒரு மாதிரி ஹேண்டில் பார் இப்படி வரும், ஒரு மாதிரி இருக்கும் அந்த ஹேண்டில் பார். இது வந்து எப்படி இருக்குன்னா, அந்த ஹேண்டில் பார் வந்து கீழே டவுன் ஆகிற மாதிரி இருக்குது. அதாவது இந்த போர்ஷனில் மேலே வருது, இங்கே வந்து கீழே இறங்கிடுது. ஸோ எனக்கு அப்படி தான் இருக்குது. ஒரு மாதிரி வண்டியை ஒரு மாதிரி கீழே பிடிச்சிட்டு இருக்க மாதிரியே ஒரு ஃபீல் இருக்குது. கம்ஃபர்ட்லாம் குறை சொல்கிற மாதிரி இல்லை. சீட்லாம் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. இதில் வந்து ராயல் என்ஃபீல்டு டூரிங் சீட் மாதிரி போட்டிருக்காங்க. இந்த வண்டியில் ராயல் என்ஃபீல்டே வருது. ஸோ அந்த மாதிரி போட்டிருக்காங்க. கம்ஃபர்ட் நல்லா இருக்குது. அதெல்லாம் சீட் கம்ஃபர்ட்டில் நான் அதை குறை சொல்கிற மாதிரி இல்லை. எனக்கு இந்த வண்டியில் இன்னொரு பிடிக்காத விஷயம்னா, இந்த முன்னாடி போர்ஷன் தான். அது வரைக்கும் பார்த்தீங்களா, ஒரு மாதிரி காலியாக இருக்க மாதிரி இருக்குது இந்த இடம். எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனா, இந்த ஃப்ரேம் இருக்கா, இந்த ஃப்ரேம் மட்டும்தான் இருக்குது. அது ஒரு ரெட் லைட் வந்துச்சு, அவ்வளோதான். இந்த இடமே மொத்தமே காலியாக இருக்குது. உங்களுக்கு ஒரு அட்வென்ச்சர் பைக் மாதிரியே இல்லைன்னு சொல்லலாம். நீங்கள் ஹிமாலயன் 411 எடுத்துட்டிங்கன்னா சூப்பராக கொடுத்துருவோம். அந்த ஃப்ரேம்லாம் அழகாக எடுத்துகிட்டு வந்து செம்மையாக வந்து மேலே வந்து லைட்டுக்கு போய் அந்த வாய்ஸர் வந்து பயங்கரமாக இருக்கும். பட் இதில் அப்படி கிடையாது. இதில் வந்து வெறும் ஸ்ட்ரைட்டாக ஒரு ஃப்ரேம் வந்து அந்த ஸ்ட்ரைட்டாக ஹெட் லைட்டுக்கு இது பண்ணிட்டாங்க, ஒரு கிளாம்ப் மாதிரி போட்டாங்க, அவ்வளோதான். பின்னாடி பிரேக் சூப்பராக இருக்குது. ஃப்ரண்ட்டை விட பேக் பிரேக் செம்மையாக இருக்குது. பிரேக் அச்சவொடனே சறுக்குன்னு பாருங்க. ஃப்ரண்ட் பிரேக் பிடிக்கல, பேக்கு தான் அடிக்கிறான். பார்த்தீங்களா. பேக் பிரேக் அடிச்சோடனே வீல் லாக் ஆகுது. ஆனால் அந்த ஏபிஎஸ் ஸ்டாப் பண்ணிவிட்டாரு. ஈஸியாக போகுது. ஏன்னா என்ன ஒன்று, விண்ட் பிளாஸ்ட் நிறைய இருக்குது. ஏன்னா இந்த வைசர் குட்டி ஒன்றுமே இல்லை. இது டேரெக்டாக ஹெல்மெட்டுக்கு தான் அடிக்குது காற்று. அதனால் விண்ட் பிளாஸ்ட் மட்டும் கொஞ்சம் வைசர் பெருசாகிக்கலாம். பட் ஆப்ஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு. ஆஃப்டர் மார்க்கெட்டில் எக்கச்சக்கமாக இருக்குது வைசர்ஸ்லாம் உங்களுக்கு. அதெல்லாம் மாற்றி எப்படி வேணால் போட்டுக்கலாம். ராயல் என்ஃபீல்டுக்குலாம் நம்ம வந்து ஸ்பேர் கிடைக்கல, இல்லை ஸ்பேர் இல்லைன்னு சொல்லிட்டுனா சொல்லவே முடியாது. ஊருப்பட்ட ஸ்பேர் இருக்கும், கொச்சன்னு இருக்கும். எங்கே பார்த்தாலும் ராயல் என்ஃபீல்டு ஸ்பேர் தான். நீங்கள் ஹிமாலயன் லே போனாலே உங்களுக்கு ஸ்பேர் இருக்கும். மேலே லே போனீங்கன்னா மேலே ராயல் என்ஃபீல்டு ஒரு போர்டு இருக்கும் உங்களுக்கு. அதனால உங்களுக்கு ஸ்பேருக்குலாம் பஞ்சமே இருக்காது. நீங்கள் எங்கே போனாலும் ஸ்பேர் கிடச்சிடும். ஆனால் ஒன்று சர்வீஸ் வந்து உங்களுக்கு எந்த ராயல் என்ஃபீல்டு போனாலுமே சரியாக ரெஸ்பான்ஸ் இல்லைன்னா நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் வாங்கணும் நம்ம வண்டி. ஆனால் வண்டி குறை இல்லை. வண்டிலாம் சூப்பராக இருக்குது பாருங்கள். அசால்ட்டாக ஏறும். இந்த 4th கியரில் மேலே இருந்தாலுமே ஈஸியாக புல் பண்ணுது. ஆனால் இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, உங்களுக்கு அந்த வைசர் இல்லைல்ல, உடம்புல டேரெக்டாக போட்டு சீக்கிரமாக டயர்ட் ஆகிடுவீங்க. காற்று நிறைய படுவோங்க மேலே, அதனால் சீக்கிரமாக டயர்ட் ஆகிடுவீங்க. வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் இந்த டிஸ்பிளே முன்னாடி ஸ்பீடா மீட்டர் இருக்குது பார்த்தீங்களா, இது ஆனால் பெருசாக ஒன்றும் விசிபிளாக தெரியல. ஓரளவுக்கு விசிபிலிட்டி ஓகே. பட் கேமராவில் எப்படி இருக்குன்னு தெரியல. பட் எனக்கு ஓகே. ரொம்ப விசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. மற்றபடி உங்களுக்கு எல்லாமே இருக்கும். அந்த ஃபியூல் கேஜ், ஸ்பீடா மீட்ரு, ஆர்பிஎம் மீட்ரு, எவ்வளோ கிலோமீட்டர் ஓடுது, எப்படி டேங்க் எம்டி சொல்லிட்டு எல்லாமே ஊர்பட்டது இருக்கும். கொச்சன்னு இருக்கும். அதெல்லாம் 10x10 நேவிகேஷன்னா உங்களுக்கு நீங்கள் ஃபோன் கனெக்ட் பண்ணிங்கன்னா ஃபோன் வந்து உங்களுக்கு ஆனில் இருக்கணும். அப்போ தான் இதில் மேப் காட்டும். உங்களுக்கு ஜிபிஎஸ் மேப் பாரு இதிலே வரும். பட் ஆனால் அதுக்கு ஃபோன் ஆனில் இருக்கணும். ஆனில் தான் அது வரும். அதுக்கு நான் ஃபோனே அங்கே வச்சு போயிடுனே. மற்றபடி கண்ட்ரோல் பண்ணுறது இங்கே ஒரு சுவிட்ச் மாதிரி தான் வந்துடும் உங்களுக்கு. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுவிட்செலாம் இருக்குது. செட்டிங்ஸ் லாக் டு வைல்ட் ரைடிங் அதில் வருது கீழே. இதோ 750 போது வருங்க. இது 450, அது 750. அது போது 750.
பட் ஆனால் வேணாம், அது அவங்க வேலைக்கு பிரச்சனையாகும், நம்ம அதை பண்ணக்கூடாது. அவங்க டெஸ்டிங்கில் இருக்கப்போ நம்ம வீடியோ எடுக்கக்கூடாது. மற்றபடி இதில் மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு தான் வச்சுருக்கேன் அந்த பைக்கை. மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் சிட்டியில் அவ்வளோ இல்லைடா அப்படின்றான். சிட்டிலனா ஒரு 20 to 25 தான் வருது அப்படின்றான். நீங்கள் ஹைவே போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு 30 to 35 வரும், வரலாம். நீங்கள் ஓட்டுறதை பொறுத்து நீங்கள் போட்டு முறுக்குனீங்கன்னா அவ்வளோதான், 20 தான் வரும், அதுக்கு மேலே ஒன்றும் வராது. சஸ்பென்ஷன்லாம் நல்லா இருக்குது. சஸ்பென்ஷன்லாம் வந்து சாஃப்ட் தான். இந்த வண்டி வந்து உங்களுக்கு ஸ்போக்கு வித் டியூப்லெஸ் டயர். அதாவது இது வந்து ஸ்போக் இருக்கும், பட் ஆனால் டியூப்லெஸ் டயர். அந்த ரிம் வந்து இப்போ புதுசாக வந்து பற்றி ராயல் என்ஃபீல்டில் அந்த ரிம் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரிம்மு வித் டியூப்லெஸ் டயர் வந்துடும் உங்களுக்கு. அதனால் பஞ்சர் ஆயிடுச்சுன்னா பிரச்சனை இல்லைங்க, அப்படியே யூஸ் பண்ணலாம். ஏன்னா அதில் கிராஸ் ஸ்போக்ஸ் தான் இருக்கும். டேரெக்டாக ஸ்போக்கில் இல்லாமல் உங்களுக்கு அலாய் சைடில் இதுவாக இருக்கும். வண்டி வீலோட சைடில் ஸ்போக் வச்சுருப்பாங்க. அதனால் டயர் மாட்டுறது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, ஏர் வெளியே லீக் ஆகாது, நல்லாயிருக்கும். இது இப்போ ஜிஎஸ் BMW ஜிஎஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் இந்த மாதிரி ஸ்போக்ஸ் தான் வரும் உங்களுக்கு. அப்புறம் 100லாம் வந்து ஈஸியாக க்ரூஸ் ஆகும் உங்களுக்கு. 100லாம் ஒரு பெரிய விஷயமாகவே இருக்காது. ஏன்னா 40 bhpன்றது பெரிய விஷயம். 40 bhpலாம் ஒரு 450cc 40 bhp. பட் ஆனால் இது காம்படிஷன்லாம் இப்போ நிறைய வருது. உங்களுக்கு இந்த காம்படிஷனாக உங்களுக்கு அட்வென்ச்சர் 390 இருக்குது, பட் அது டெக் லோடடு. உங்களுக்கு நிறைய டெக் இருக்கும் அதில். உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்குது, கார்னரிங் ABS இருக்குது, ட்ராக்ஷன் கண்ட்ரோலு, குயிக் ஷிஃப்டரு, அது எல்லாமே அதில் வந்துடும். இதில் அது எதுவுமே கிடையாது. இதெல்லாம் வந்து பேசிக் டெக் இருக்கும் உங்களுக்கு. ABS இருக்குது, இந்த ஃபியூல், இந்த ஸ்பீடோமீட்டர் வந்து கொஞ்சம் டெக்காக இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி வேறு ஒன்றும் இருக்காது. ரைட் மோட்ஸ் இருக்கும், அதெல்லாம் இருக்குது, அது வந்துடும் உங்களுக்கு. பட் ஆனால் இப்போ வர உங்களுக்கு GS இருக்குது பார்த்தீங்கன்னா, 450 GS, அது பயங்கரமாக இருக்குது. 4 lakhனா ஒரு 5 lakh ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் தெரியல, இங்கே இந்தியாவுக்கு வரப்போ எவ்வளோ ப்ரைஸ் வரும்னு தெரில. 5 lakh ஸ்டார்ட் ஆச்சுன்னா நல்ல வேல்யூ ஃபார் மணியாக இருக்கும்னு தோணுது. 450cc, அதுவும் பேரலல் ட்வின். அது இதெல்லாம் சிங்கிள் சிலிண்டர். இது அட்வென்ச்சர் 390 சிங்கிள் சிலிண்டரு, பட் ஆனால் அது வந்து பேரலல் ட்வின், அதனால் நல்லாயிருக்கும். அது லோ எண்ட் டார்க் நல்லா ஃபீல் பண்ண முடியும். ஏன்னா பேரலல் ட்வினில் உங்களுக்கு லோ எண்ட் டார்க் இன்னும் நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையும் விட அது நல்லாயிருக்கும். இப்போ இதுவா இல்லை நீங்கள் அட்வென்ச்சர் 390ன்னு கேட்டால் நான் அட்வென்ச்சர் 390 தான் போவேன். ஏன்னா அது இதை விட கொஞ்சம் சர்வீஸ் ஓரளவு ஓகேவாக இருக்கும் அட்வென்ச்சர் 390. ப்ளஸ் அது இல்லாமல் டெக்லோட அது நிறைய டெக் இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது அந்த வண்டி. மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த கிளச்சு கியர் ஷிஃப்டிங்லாம் வந்து சாஃப்ட் தான், ரொம்ப ஹார்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஈஸியாக விழுது. கிளச்சு ரொம்ப சாஃப்டாக தான் இருக்குது, ஈஸியாக கிளச் யூஸ் பண்ண முடியுது. கியர் பாக்ஸுமே ஒரு க்ளங்கியாலாம் இல்லை, ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருக்குது. கியர் பாக்ஸ் ரொம்ப க்ளங்கியாக அப்படியே டக்குலாம் ஓட ஈஸியாக தான் கீர் விழுது. இந்த வீடியோ ரொம்ப பெருசாலாம் இருக்காது, ஏன்னா இந்த பைக்கை பற்றி தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்கும், தெரியாதவங்க ரொம்ப ரேர் தான். நிறைய பேருக்கு மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும் அந்த பைக் பற்றி. அதாவது இப்போது என் சேனலை பார்க்குறவங்களுக்கு இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குமே, நான் ஓட்டி உங்களுக்கு இதை ரிவ்யூ பண்ணி சொல்கிறேன், அவ்வளோதான். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. என்னோட எக்ஸ்பீரியன்ஸான காலில் நிறைய பேர் போட்டிருக்கேன், நம்ம அருணாவே போட்டிருக்காரு. ஸோ அந்த மாதிரி நிறைய சேனல்ஸ் இருக்குது. நம்ம ஜஸ்ட் ஒரு ரைட் பண்ணுறது, அது எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறோம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ நான் இந்த 80, 90லாம் போகிறல, என் பைக்கில் வந்து இப்படி இருக்காது. என் பைக்கில் வந்து எனக்கு இங்கெல்லாம் காற்றே அடிக்காது என் பைக்கில், ஏன்னா வைசர் பெருசாக இருக்கும் என் பைக்கில். இங்கேயுமே கை டயர்டாகுது, ஏன்னா நக்கல் கார்டு இருக்கும், கையில் வந்து காற்றே அடிக்காது. அதனால் அவ்வளோ ஸ்பீடு போகிற மாதிரி தெரியாது நம்மளுக்கு 80, 90லாம். இப்போ இந்த வைசர் இல்லைனா ஸ்பீடாக போகிற மாதிரி தான் இருக்கும் என் பைக்கில். இப்போ இதில் வைசர் பெருசாக இருந்ததுன்னா ஒரு ஸ்பீடு நீங்கள் தெரியாது உங்களுக்கு போகிற மாதிரி, ஏன்னா காற்று உங்களுக்கு அவ்வளோ வேகமாக அடிக்குதுல்ல, அதில் ஸ்பீடு போகிற மாதிரி தான் இருக்கும். டயர்ட் ஆகிடுவீங்க சீக்கிரமாக, வேறு ஒன்றும் இல்லை. டயர் கிரிப்லாம் நல்லா இருக்குது, டயர்லாம் நல்லா கிரிப்பாக தான். சிஎட் டயர்ஸ் நினைக்கிறேன், இது நம்ம சிஎட் டயர்ஸ் தான், நல்லா தான் இருக்குது டயர் கிரிப்லாம். அதை குறை சொல்கிற மாதிரிலாம் எதுவும் இருக்காது. எனக்கு பின்னாடி பிரேக் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதான் சொல்கிறேன்ல, என் பைக்கை ஓட்டு எந்த பைக்கை ஓட்டாலும் எனக்கு பிரேக் சூப்பராக இருக்குது. ஆனால் என் பைக்கை ஃப்ரண்ட்டு சூப்பராக இருக்கும், இதில் ஃப்ரண்ட் அவ்வளோ இல்லை, பட் பேக்கு நல்லாயிருக்கு, பேக் பிரேக் சூப்பராக இருக்குது. இப்போ நான் ஓட்டின வரைக்கும் எனக்கு இன்ஜின் ஹீட்லாம் ஒன்றும் பெருசாக ஃபீல் ஆகும். நான் இங்கே ஹைவேஸ் தான் ஓட்டுறேன், அதனால் உங்களுக்கே தெரியல, ரோடு வந்து ஈஸியாக தான். இங்கே வந்து ஹீட்லாம் எதுவும் பெருசாக தெரியல, பட் சிட்டியில் ஓட்டுறப்ப கண்டிப்பாக ஹீட் இருக்கும். ஏன்னா 450cc சும்மா இல்லை, கண்டிப்பாக ஹீட் உங்களால் ஃபீல் பண்ண முடியும், ஃபீலிங் தெரியும். ஆனால் பிக்கப்லாம் நம்ம எதுவும் குறை சொல்கிற மாதிரிலாம் இல்லை, நல்ல பிக்கப் தான். நீங்கள் ஒரு 400, 450cc பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு நல்ல வண்டியாக தான் இருக்கும். இது அதில் குறை சொல்கிற மாதிரிலாம் எதுவும் இருக்காது, சூப்பராக இருக்கும் வண்டி. லோ எண்ட் டார்க் நல்லாயிருக்கு, இனிஷியல் புல் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. டாப் எண்ட் இருக்குது, பட் ஆனால் டாப் எண்ட் உங்களுக்கு வந்து ரொம்ப வைபாக இருக்குது, ரொம்ப ஒரு மாதிரி கிருன்னு தான் இருக்கும் அந்த டாப் எண்டு, நல்லாயிருக்கு. ஆனால் லோ எண்ட்லாம் ஓகே, பட் ஆனால் உங்களுக்கு வைப்ரேஷன் வந்து மேனேஜ் பண்ணுற முடியும் தான். ரொம்ப அப்படியே பாதர் பண்ணுற மாதிரிலாம் வைப்ரேஷன் இருக்காது, மேனேஜபிள் தான் இது. இந்த வைப்ரேஷனுமே நம்மளால் மேனேஜ் பண்ண முடியலாம், நம்ம எல்லாம் பேட்டரி வண்டி தான் ஓட்டணும், அதெல்லாம் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் ஓகே தான், மேனேஜ் பண்ண முடியுற ஒரு வைப்ரேஷன் தான், இதெல்லாம் இப்போ வந்து குறையாக சொல்ல முடியாது நம்ம. அடுத்து இன்னொரு சூப்பரான வண்டி இருக்குது, RS 457 நம்பர் இல்லை, பயங்கரமாக GP எடிஷன். அது எடுத்துன்னு வரேன், எங்கள் பாஸோட பைக் அது மண்டே ரிவ்யூ பண்ணுவேன் நான் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வீக் போல் அந்த வீடியோ வரும், பயங்கரமாக இருக்கும்,
சூப்பராக இருக்கும் அந்த வண்டி. ஜிபி எடிஷன் குவிக் ஷிஃப்ட்லாம் இருக்குது அதில். அதாவது மோட்டோ ஜிபியோட ரெப்ளிகா இருக்குது அந்த பைக். அப்படியே ஸ்டிக்கரிங்லாம் அப்படியே இருக்கும், செம்மையாக இருக்குது வண்டி. சரி, இந்த வண்டி யாருக்கு செட் ஆகும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து லாங் ரேஜ் தான் அதிகம் இருக்க போகிறீங்க. சிட்டி யூஸே இருக்காது எனக்கு, லாங் ரேஜ் தான் மேக்ஸிமம் லாங் ரேஜ் தான் இருக்கும்னா உங்களுக்கு தான் இந்த பைக்கு. ப்ளஸ் ஸ்பேர்ஸ் ஈஸியாக கிடைக்கும், எங்கே போனாலும் ஸ்பேர் இருக்கும் உங்களுக்கு, அதில் எந்த குறையுமே இருக்காது. நீங்கள் லடாக்கே போனால் தான் உங்களுக்கு ஈஸியாக ஸ்பேர் கிடச்சிரும். ஏன்னா ராயல் என்ஃபீல்டு அந்த மாதிரி ஒரு பிராண்டு, நம்ம இந்தியன் பிராண்டு தான், அதனால் உங்களுக்கு அதெல்லாம் எந்த குறையுமே வராது. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. ரொம்ப பெருசாக இன்ஃபர்மேட்டிவ் அப்போலாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன், எனக்கே தெரியும் நான் வீடியோ போடுறது. இல்லைனா உங்களுக்கு முடிஞ்ச சப்போர்ட்டை கொஞ்சம் ஷேர் பண்ணி விட்டு போங்க. உங்களுக்கு ஏதாவது பைக் ரிவ்யூ பண்ணால் அந்த பைக்கை வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் ஒரு கமெண்ட்டை போட்டு விட்டு போங்க. நான் ஓகேனா அதையும் ரிவ்யூ பண்ணிடலாம், பிரச்சனை இல்லை. பைக் அடிச்சு தான் ரிவ்யூ பண்ணுறேன். இல்லை நீங்கள் எதாவது புது பைக் வச்சுருக்கீங்க அப்படின்னா சொல்லுங்கள், அந்த பைக்கையும் ரிவ்யூ பண்ணுறேன். எனக்கு டிவிஎஸ் இருந்தால் கொடுங்க, ஆர்டிஎக்ஸ் யாராவது வச்சுருந்தீங்கன்னா, வீடியோ பார்க்குற யாராவது இருந்தாங்கன்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா டிவிஎஸ் வாங்கி கொடுங்க. டிவிஎஸ் ஓட்டதில்லை நான், அது எப்படி இருக்குன்னு தெரியாது எனக்கு. பட் ஆனால் ஆன் பண்ணி பார்த்தா இன்ஜின் சூப்பராக இருந்தது. அந்த பைக் வச்சா அதையும் ஓட்டி பார்த்துருவோம். இதோ நம்ம மஞ்சா கோழி. இப்போ இன்னொரு விஷயம், நான் புதுசாக ஃபாக் லைட்டு மாற்றிட்டேன், உங்களுக்கு காட்டில் அதை பார்த்தீங்களா, புது ஃபாக் லைட்டு. இதெல்லாம் மாற்றிட்டேன், ஃபாக் லைட்லாம் புது ஃபாக் லைட்டு போட்டேன். பயங்கரமாக இருக்கும் வண்டி. இப்போ நைட்டில் எவனா ஹைபி மச்சுன்னு வந்தோன்னா அவங்க காலி. சரி கைஸ், இதோட நான் அடுத்த வீடியோ மீட் பண்ணுறேன். அந்த RS457 வீடியோ வரும்னு நினைக்கிறேன். இல்லைனா இதுக்கு ஒரு வீடியோ போடுறேன் ஃபாக் லைட்டுக்கு, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இன்னொரு முக்கியமான விஷயம், உங்கள் வீட்டில் யாராவது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது பைக் யூஸ் பண்ணுறாங்கன்னா ஹெல்மெட் போட்டு ரைட் பண்ண சொல்லுங்கள், டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். யாரா வீட்டுக்கு போனா யாரா வீட்டுக்கு போனா? எப்படா போனாரு? வீட்டுக்கு போயிட்டாரா? அதுதான் ஃபோன் அடிச்சேன், நீ ஃபோன் எடுக்கல. ஃபோன் அடிச்சியா? அங்கே வரப்போ திருவான்மூர் என்ட்ரு ஆகிறப்பவே நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். ஐயோ, நான் இங்கே பாரு, ஹெல்மெட் வச்சுட்டு உனக்கு ஒரு காமெடி காட்டுறேன். சொல்லு. ஈவாங்கரையில் போனீங்கன்னு தற்கொலைடா. ஏன்டா? இல்லைடா, அது கொட்டியாக்கு வந்து ஏரியாவில். ஏன் என்னாச்சு? பார்த்தியா, யார் தெரியுதா? டிஎம்கே. ஆ அவங்ககிட்ட கை காட்டி அவன் வந்து அடப்பா இருக்கு.